ஹலோ ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து டிசம்பர் எண்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட 2026 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த வருஷம் என்ன நடக்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து இப்படி சார்ட் அனாலிசிஸோட அதையும் சேர்த்து பார்ப்போம். முதல்ல வந்து நான் ஒரு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் ட்ரேடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவே நான் சொல்லியிருப்பேன். வந்து என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகிறத விட அதுக்கு பின்னாடி இருக்க பிஹேவியரல், அதாவது எமோஷன், அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கடல் இருக்குன்னு வச்சிங்களேன். கடலில் வந்து எல்லா சீசனும் மீன் பிடிப்பாங்க. கடலில் வருஷம் ஃபுல்லாக மீன் பிடிக்கிறது கிடையாது. ஒரு சீசன் வந்து என்ன சொல்கிறது, அந்த மீன் வளர்கிறதுக்கான டைம்னு ஒன்று விடுவாங்க. அடுத்து வந்து சீசன் வந்து மாறும், புயல் வரும், மழை பெய்யும். அந்த மாதிரி டைமில் வந்து சரியாக மீன் பிடிக்க முடியாது. சில இடத்துல வந்து எந்த மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருவத்தில் ஒரு இடத்துல வந்து இதுவாகும். அந்த மாதிரி எல்லாம் அந்த பிஹேவியர்ஸ் வந்து, அதாவது ஒரு மீன் பிடிக்க தெரியறதை விட அந்த அதோட என்ன சொல்கிறது, மீன் பிடிக்கிறது ஒரு கலை. ஓகேவா? அது நம்ம கையில் இருக்குது. அது கூட சுற்றுப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அதை பொறுத்து அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து கூடும் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் தேடணும். அப்படின்னா நம்ம நார்மலாக எதிர்பார்க்குறத விட இன்னும் அதிகமான ஒரு மீனை வந்து நிறைய பிடிக்க முடியும், நிறைய வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ இதுலேயும் வந்து அப்படி தான். வருஷம் ஃபுல்லாக வந்து இருக்கும்போது வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரியான நமக்கு வந்து ஒரு லாபத்தையோ இதையோ வந்து இந்த மார்க்கெட் வந்து கொடுக்கறது கிடையாது. என்ன தான் வந்து நடக்கிறது, பை செல் கன்சாலிடேட் 3 விஷயம் தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருந்தாலும் ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு சில மாதங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிஹேவியர் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். யார் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது? எல்லாமே பீப்புள்ஸோட மைண்ட் செட், மென்டாலிட்டி எப்படி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வருஷத்தோட எண்டில் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூஎஸ் டாலரோட அந்த இதை பேஸ் பண்ணி தான் இன்னமும் இருக்குது. இன்னும் வந்து நம்ம அது அதோட பேஸ் வந்து இன்னும் மாறல நம்ம. ஸோ யூஎஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், அந்த செலிப்ரேஷன் எல்லாமே வருது. ஸோ இயர் ரெண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிசஸாக இருக்கட்டும், நாஸ்டாக்கு ப்ளஸ் S&P 500 இருக்கட்டும், இல்லை ஒரு US 30 இருக்கட்டும், அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓவர் பெர்ஃபார்ம். நாட் ஓன்லி என்ன சொல்கிறது, ஒரு பீக் கிடையாது, ரொம்ப ஒரு ரோபஸ்டான ஒரு பீக். இந்த வருஷம் தான் ஆல் டைம் ஹை. எல்லாமே கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை போயுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. கோல்டு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. கோல்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ஆவரேஜாக ஒரு 5 இயர்ஸு 4 இயர்ஸு கொடுக்க வேண்டிய மூவை இந்த ஒரே வருஷத்தில், அது வந்து 2025 ஆஃப்டர் ஜூன் இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே வந்து கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே வந்து நல்ல ஒரு பீக் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் எல்லாமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த எண்டில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதில் வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ வந்து இன்னும் ஒரு ஒரு ரேட் கட் இல்லை 2 ரேட் கட் இருக்கும் அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் கட் குறைச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். வந்து ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக பண்ண முடியும், அதிகமாக லோன் வாங்க முடியும், அதிகமாக பிஸ்னஸ் வந்து புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க முடியும். வேலைகள் வந்து நல்ல ஒரு ஜாப் வந்து ஒரு செக்யூராக இருக்கும். ஸோ மக்கள் வந்து தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், இப்போ நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஏதோ ஒருத்தர், அதாவது 100க்கு 20% தான் வந்து இன்னுமே ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. 100க்கு 20% தான் வந்து இப்போ தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 95%, 98% ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இல்லாத ஒரு ஆளுன்றது ரொம்ப ரேரு. இப்போ நம்ம ஊரில் எப்படி எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதே போல் அங்கே எல்லாருக்குமே டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு 150 வருஷம் 200 வருஷமாக அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து இது மூலியம் தான் அவங்களோட கண்ட்ரியோட டோட்டல் எவாலுவேஷனே வந்து இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஒரு தனிநபரோட வருமானம் மட்டுமே வந்து ஒரு கண்ட்ரியை வந்து அவ்வளோ இது உயர்த்திடாது. ப்ளஸ் வந்து இது ஒரு கூட்டு உழைப்பு, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் லிவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவங்கள வந்து ரொம்ப வளர்ச்சி நிலையை நோக்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த வருஷம் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. நல்லா ப்ராஃபிட் பண்ணவங்களாம் ஓரளவுக்கு வந்து இந்த டைமில் அதுலேருந்து கொஞ்சம் மணி எடுத்து அவங்களோட ஸ்பெண்டிங்காக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு ஹவுஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஹாலிடே பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், சம்திங் வந்து கொஞ்சம் அவங்க ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி அடுத்த வருஷம் திரும்ப வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் எடுத்துகிட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷஃப்லிங் வந்து நடக்கும் இந்த டைமில். பிஹேவியர் படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷஃப்லிங் நடக்கும்போது என்ன நடக்கும், ஸ்டாக்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஏறின ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கன்சாலிடேட் ஆகும். அட்லீஸ்ட் ரொம்ப இறங்கலனா கூட ரொம்ப பீக்குக்கு போகாது, கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா?
சரி, ஓகே. இப்போ நம்ம டிஎஸ்ஒயில், ஏதாவது யூஎஸ் டாலரில் சார்ட் படி என்ன நடக்க இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னவா இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் இருக்கும். மந்த்லி சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து ஒரு அழகான பெரிய செல் ட்ரெண்டு. அதாவது ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இது ஓவராலாக பெரிய செல் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அந்த மந்த்லி ட்ரெண்டுக்குள்ளேயே வந்து இன்டர்னலாக வந்து ஒரு இன்டர்னல் பை ட்ரெண்டு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பை ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாலோ பண்ணியிருக்க மந்த்லி ட்ரெண்டோட ஹையை வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுத்து திரும்ப வந்து ஜஸ்ட் ஒரு அந்த இன்டர்னலாக ஃபார்ம் ஆன ட்ரெண்ட் என்னோட லோவை டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு புல் பேக் கொடுக்குற மாதிரி ஒரு சிக்னல் வந்து கொடுக்குது நமக்கு. சரியா? சரி, இப்போ வந்து நம்ம இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம அந்த இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த இடத்துக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமில் ஹையர் இதை டச் பண்ணிடுச்சு. திரும்ப வந்து நமக்கு இன்டர்னலாக ட்ரை பண்ண அந்த ஒரு இன்டர்னல் பையில் வந்து அதோட பாட்டம் வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நமக்கு புல்லி சிக்னல் வந்து கொடுக்குது. இந்த புல்லி சிக்னல் நம்ம நார்மலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே வரணும், திரும்ப வந்து ஒரு புல் பேக் காட்டணும், சப்போர்ட்லேருந்து ஒரு நல்ல சப்போர்ட், பெரிய சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப வந்து அந்த சப்போர்ட்டுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி எடுக்கணும். சரியா? அந்த லிக்விடிட்டி இங்கே எடுத்துருச்சு. சரியா? இது எல்லாமே நார்மலாக வந்து ஒரு 4 ஹவரில் இல்லை டே டைம் ஃப்ரேமில் நடந்தாலே வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டம். பட் வந்து இது மந்த்லியிலே அதுக்கான நல்ல சிக்னலாக காட்டியிருக்கு. ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு, அக்குமுலேஷன் நடந்துருச்சு, திரும்ப வந்து அழகான ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து மேலே போகிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஓகேவா? இந்த கேண்டில் வந்து நல்லா மேலே போகிற மாதிரி கரெக்டான ஒரு பை மூமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ திரும்ப என்ன நடந்திருக்கு, இங்கே வந்து ஒரு செல் வந்து கீழே வர மாதிரி காட்டுது. சரியா? இதை நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இதை பாருங்கள், இந்த 3 ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள். இது வந்து என்ன ஒரு இதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தோன்ற இடத்த பொறுத்து இது வந்து நம்மளோட டாப் பையில் வந்து, அதாவது பாட்டத்தில் வந்து நமக்கு இந்த கேண்டில் வந்து உருவாயிருக்கு. ஒரு டோஜி உருவாயிருக்கு செல்லில். மார்க்கெட் ஆல்ரெடி செல்லில் இருக்குது. இங்கே வந்து ஒரு டோஜி ப்ளஸ் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து உருவாயிருக்கு. ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல். அது மந்த்லியில் வந்து உருவாயிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷான சிக்னலுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. சரியா? புல்லிஷ் போகிறதுக்கான நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் இங்கே வந்து திரும்ப வந்து என்ன நடக்குது, நமக்கு கீழே வர மாதிரி காட்டுது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், திரும்ப போயிட்டு திரும்ப இது சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப கீழே போதா இல்லை மேலே போதா நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. சரியா? இப்போதைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியல. இப்போதைக்கு யூஎஸில் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஷட்டவுனுக்கு அப்புறம் வந்து ஒரு 50 பில்லியன் வந்து அவங்க வந்து இந்த ரீசன்ட் பில்ஸ் எல்லாம் வந்து பே பண்ணுறதுக்காக ஓட் பண்ணி அவங்க வந்து திரும்ப வந்து கடன் வாங்கி இது பண்ணியிருக்காங்க, பணத்தை அச்சடித்து இப்போ வந்து அந்த இதெல்லாம் செட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போட டேரிஃப் மூலிமா வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 3.4% வந்து நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும் இது மூலிமா அப்படின்ற எல்லா கண்ட்ரிக்கும் டேரிஃப் இது பண்ணுறது மூலிமா ஒரு 3 to 4% வந்து நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்றத எதிர்நோக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்களோட மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னென்னா அவங்களோட ஜிடிபியை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. ஸோ இது மூலிமா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து என்ன ஒரு ஹோப் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா, இப்படியே வந்து மார்க்கெட் வந்து நல்லா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு மிட் ஆஃப் ஏப்ரல் மேல இன்னும் ஒரு ரேட் கட் இல்லை 2 ரேட் கட்டுக்கு அப்புறம் அந்த இன்டர்நெட் டெசிஷனுக்கு அப்புறம் மேபி வந்து ரேட்டை வந்து பவுஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படுத்தலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து ஏதாவது ஹோல்ட் பண்ணி வைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து என்ன வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு யூஎஸ் டாலருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வெளியிலேருந்து உள்ளே வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். யூஎஸ் டாலர் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரிசெஷன் முடிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து அவங்களோட எக்கனாமி ஜிடிபியும் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, ப்ளஸ் வந்து இந்த டேரிஃபும் அவங்களுக்கு உதவி செஞ்சது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியா? இப்போ அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக உடனே நேராக மேலே போயிடும் அப்படின்னா, மேபி இன்னும் ஒரு சின்ன டிப்பு கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே மேபி ஒரு சின்ன டிப்பு, அதாவது 95 94 வரைக்கும் கூட கீழே போயிட்டு, ஓகேவா? இப்போ 98 இருக்குது. மேபி அன்டில் 90 கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ப்பான டாப் இறக்கிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக மேலே போகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து எதுக்காக டிஎக்ஸ்ஒயை வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும்
நமக்கு கோல்டாக இருக்கட்டும், மற்ற பிட்காயினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்வெர்ஸ் காரலேஷன் மாதிரி தான் எப்போதுமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அன்லெஸ் வந்து சில சமயங்களில் தவிர மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து மேலே போச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் கீழே போகும், யூஎஸ் டாலர் கீழே போச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் மேலே போகும். ஏன்னா வந்து இதை ஹெட்ஜிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து எஸ்பெஷலி வந்து நம்ம கோல்டு இதெல்லாம் பண்ணும்போது கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹேவன் அசெட். அது வந்து எப்போ நல்லா பூம் ஆகும் அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து கீழே போகுது, இல்லை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி இல்லை அப்படின்னா அதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து எல்லாருமே வந்து அந்த ஒரு பேனிக் டைமில் தான் வந்து ஒரு சேஃப் ஹேவன் அசெட்டை தான் வந்து கோல்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து யூஎஸ் டாலர் வந்து இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் வந்து 3.5 to 3.75 அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்னும் ஒரு தருது. இன்னும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைய நிலைமைக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் கிடையாது. அவங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா 3 to 2.5 அந்த மாதிரி குறைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இப்போதைய ரேஞ்ச் படி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு கன்சிடர் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இப்போ பொருளாதாரம் நல்லா இருந்து திரும்ப வந்து ரேட் கட்டுக்கு வாய்ப்பு, ரேட் ஹைக் பண்ணுறதுக்கு, ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக போகிற டைமில் பட்சத்தில் இன்னும் வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஎஸ் டாலரில் உள்ளே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்க மாதிரியான சுச்சுவேஷனும் உருவாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண சம்மரியை, நம்ம மொத்தமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு சம்மரியாக சொன்னோம் அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு ஒரு நல்ல வந்து ஹோப் ஒன்று இருக்குது. இது வந்து திரும்ப பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் யூஎஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இண்டிசஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆல் டைம் ஹை கொடுத்துருச்சு. இந்த வருஷமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. நார்மலாக ஒரு ப்ராஃபிட் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு பீப்புளோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு பார்ஷியலாக வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து வெளியில் எடுக்கிறது, அதை வந்து சேவ் பண்ணுறது தான் இருக்கும். சரியா? ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு, இயர் எண்டு வந்துருச்சு. ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டைமில் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து அவங்க ஸ்பெண்டிங்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். புது கார் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து லோன் வாங்கி ஒரு புது ஹவுஸ் வாங்குறதா இருக்கட்டும், புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய இதுவாகும், உள்ளே வரும். ஸோ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஆல்ரெடி இருந்த ப்ராஃபிட்ஸை எடுத்து கொஞ்சமாவது எடுத்து அதுதான் வந்து அவங்க ஸ்பெண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு இன்னொரு சிக்னல் என்ன கிடைக்கிது அப்படின்னா அவங்களோட இதுக்கு மேலே வந்து ஈக்விட்டியோட இது வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகலாம். அதாவது ரொம்ப வந்து பீக்குக்கு போகல அப்படின்னாலும், இல்லை ரொம்ப ட்ராப் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இது பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வந்து ஒரு மார்க்கெட் பிஹேவியரை எப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகல் பார்வையிலேருந்து பார்க்குறது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு மார்க்கெட்டோட சார்ட்டை வந்து உருவாக்குது. சரியா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி காரணங்கள் விளைவு உருவாக்குது, அந்த விளைவுகள்லேருந்து திரும்ப காரணம் வருது. இப்போ வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், வெறும் நியூஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மார்க்கெட் சார்ட் உருவாகுது அப்படின்னா அதுவும் தப்பு. வெறும் சார்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் நியூஸஸ் வருதா அப்படின்னா அதுவும் தப்பு. ரெண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. சரியா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த இதில் புரியும் உங்களுக்கு அப்புறம். சரி, நம்ம இப்போது சார்ட்டுக்குள்ளே வருவோம். நமக்கு சார்ட்டில் வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு புல்லிஷ் வந்து இது புல்லிஷுக்கான மூமெண்டம் வந்து காட்டிகிட்ருக்கு. பட் வந்து கரண்ட்லி வந்து நமக்கு வந்து ஒரு செல் மூமெண்டம் காட்டுது. ஸோ இது வந்து இப்போ செல்லாக போதா இல்லை கண்டினியூவாக திரும்ப பை ஆகுமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம் இப்போது. சரியா? இப்போ நமக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி மார்னிங் ஸ்டார் உருவாயிடுச்சு, புல்லிஷ்கான சிக்னல் கொடுத்துருச்சு. இப்போ இந்த லாஸ்ட் கேண்டில் மட்டும் எடுத்துப்போம். சரியா? இப்போ இங்கே 2 கேண்டில் உருவாயிருக்கு. இந்த 2 கேண்டிலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ளே அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி உருவாயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புல்லிஷ் கேண்டிலுக்குள்ளே தான் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே மேலே போயிருக்கு, ஆனாலும் விக் வச்சு கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்து கீழே வந்துருச்சு. அதே போல் இங்கே உருவாகிற கேண்டிலும் இன்னும் வந்து இதோட பாட்டத்தை போயிட்டு டச் ஆகலை. ஸோ மந்த்லியில் வந்து இது இப்படி தெரியுது, வீக்லியில் வந்து இது வந்து மேபி இங்கே இருக்க ஆர்டர்ஸை வந்து எடுக்கிறதுக்காக இந்த கேண்டில் வந்து உருவாயிருக்கலாம். சரியா? அடுத்து வீக்லியில் போய் பார்ப்போம். வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி வீக்லியில் வந்து நமக்கு அந்த இது தெரில, மந்த்லியில் தான் வந்து நம்ம கரெக்டான அந்த ஃபார்ம் ஆனது நல்லா தெரியுது. அதாவது ஒரு மார்னிங் ஸ்டார் உருவான பிறகு இங்கே உருவாகிற அந்த லாஸ்ட் கேண்டில் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி உருவாகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவலு. சரியா? அதாவது 97.386 97.386 கிராஷ் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா இது வந்து செல்லாக போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா 99.731 இதை கிராஷ் பண்ணி போச்சு அப்படின்னா மேபி இது புல்லிஷ் இதை ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ண போகுதுன்னு அர்த்தம்.
ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னாலும் இது வந்து ஒரு அடுத்த வருஷம் ஒரு மார்ச் ஏப்ரல் மேக்கு மேலே வந்து கன்ஃபார்மாக இது மேலே போகும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் இந்த 3 மந்த்ஸ் வந்து மேபி எது வரைக்கும் கீழே போகலாம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மேபி 91 90 அந்த ரேஞ்சு 90 94 95 வரைக்கும் கூட கீழே வந்துட்டு கூட திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நேராக மேலே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ட்ராப் எடுத்து திரும்ப கீழே வந்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது இன்னுமே வந்து ஸ்டில் வந்து இது கன்சிடர் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. சரியா, அன்டில் இது ஒன்று இதை மேலே உடைக்குதா இல்லை கீழே உடைச்சிட்டு போதா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு மேலே போதா இல்லை மற்றதெல்லாம் ஈக்குவிட்டியெல்லாம் மேலே போதா கீழே வரதா போதான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா, சரி ஓகே. அடுத்து வந்து டெய்லியில் வந்து என்ன நடக்குது, ஏதாவது சிக்னல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அழகான என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லியில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அழகான பை ஹையர் லோ இங்கே ஒரு ஹையர் லோ இங்கே ஒரு ஹையர் லோ இதை வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. பட் இதை பிரேக் பண்ணாலும் இதை வந்து நம்ம ஒரு பீக்கர் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரியா, இந்த ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபுல் இதுன்னு சொல்லியிருப்பேன். ஃபுல் சைக்கிள் வந்து உருவாகுதுன்னா எதை வச்சு நம்ம ஃபுல் சைக்கிள்னு சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து இப்படி உருவாக்கி திரும்ப வந்து மேலே போகிற எங்கேயோ போகணும் லாஸ்ட்டு உருவான ஒரு ஹையர் லோ இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு சர்க்யூட்டோட ஹையர் லோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எது செல் ஆயிருக்கு. இங்கே போயிட்டு இந்த சர்க்யூட் வந்து இப்படி முடிஞ்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு. சரியா, இங்கே முடிஞ்சிட்டு திரும்ப இந்த சைக்கிள் வந்து இதில் 50% வந்திருக்கு. இந்த முன்னாடி உருவான சைக்கிளோட இதில் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து கீழே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி காட்டுது. சரியா, இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வந்து இன்னுமே இது தாண்டலை. இங்கே மேலே ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு டேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே போகிற மாதிரி காட்டுச்சு. மேலே போயிட்டு ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது வந்து இது திரும்ப வந்து மேலே போகும்போது இதை உடச்சிட்டு கொஞ்சமாவது மேலே போயிருக்கணும். பட் வந்து இது இன்னும் மேலே போகல. சரியா, இது இன்னும் மேலேயும் போகல. ரெண்டாவது இங்கே இருக்க கீழே இருக்க லோவையும் உடைக்கல. ஸோ மேபி இது வந்து எதுக்காக இந்த 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 மூமெண்ட் வந்து எதுக்காக உருவாக்கலாம் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி வந்து எடுத்துகிட்டு திரும்ப போகிறதுக்காக வந்து இந்த மூமெண்ட் உருவாயிருக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு பேஸ் பாட்டம் இது. ஸோ வந்து பாட்டம் ரொம்ப பெரிய பாட்டம் அப்படின்னால இனிமேல் வந்து இதுலேருந்து இந்த ஒரு நல்ல பேஸ் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா மேபி வந்து திரும்ப வந்து ஒரு இந்த என்ன சொல்கிறது இந்த ஒரு மந்த்லியில் இருக்க செல் மூமெண்ட்டத்தை உடச்சி மேபி மேலே போகிறதுக்கு கூட நியூ ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி கொஞ்சம் க்ரோத் ஆகி மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு இது வந்து இன்னும் வந்து ஸ்டில் கன்சிடர் பையில் தான் இருக்குது. ஸோ வந்து இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எந்த பக்கம் உடைக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து இதை உடச்சிட்டு மேலே போச்சுன்னா பைனும், இதை உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா செல்லாகவும் இருக்குன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, சரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போதும். ஏன்னா இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் அனலைசிஸ் பர்பஸுக்காக எடுத்து ப்ளஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியராக வந்து அந்த சைடு மட்டுமே இப்போ நம்ம கோல்டில் ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து யூஎஸ் டாலரில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கான ஒரு செல் ஸ்ட்ரக்சரையோ இல்லை பை ஸ்ட்ரக்சரையோ எதிர்பார்க்கலாம். சரியா, அதுக்காக தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம வந்து கோல்டுக்கு போவோம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி சார்ட்டில் வந்து இன்னும் வந்து ஸ்டில் பை தான். இதுக்கான செல்லுக்கான ஒரு சிம்டமே இன்னும் காட்டவே இல்லை. ஸோ அதில் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையில் தான் இருக்குது. வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் முன்னாடியே பார்த்த மாதிரி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு திரும்ப வந்து இது ஒரு இன்டர்னலான கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் வந்து உருவாயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி தான். சரியா, இந்த மூமெண்ட்லேருந்து இங்கே நடக்கிற வந்து பியரிஷ் தான். இது வந்து இது வரைக்குமே வந்து பியரிஷ் தான். இதை உடச்சிட்டு மேலே போனால் மட்டும்தான் வந்து இது புலிஷ் ஆகும். சரியா, நம்ம பார்த்தபடி இது ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட்டு இந்த வருஷம் கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே இது வந்து நம்ம எதிர்பார்த்தபடி 2 விஷயம் நடக்கலாம். இங்கே வந்து ஒன்று வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து பொறுமையாக அப்படி திரும்ப அப்படியே கீழே வரலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு போயிட்டு திரும்ப இதை விட ஒரு ஆல் டைம் ஹை வச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு திரும்ப வந்து ட்ராப் ஆகி
மோஸ்ட்லி திரும்ப நல்லா கீழே வந்துட்டு எண்ணெய் வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாகவே இன்னும் இந்த ஆர்டர்ஸ் வந்து அப்படியே பெண்டிங் இருக்குது. இன்னும் ஃப்ரெஷ் ஆர்டர்ஸாக வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இன்னும் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ மேபி இப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு, இங்கே கொஞ்சம் தூரம் நல்லா மேலே போயிட்டு திரும்ப ஒரு ஹை வச்சுட்டு பொறுமையாக கீழே வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டு திரும்ப ஒரு வேளை மேலே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஹை கூட திரும்ப ஒரு ஹை கூட கொடுக்கறதுக்கு ஒரு 4700 இல்லை வந்து ஒரு 4800 5000 கிட்ட கூட போயிட்டு திரும்ப கீழே வந்தாலும் வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இங்கே இருந்தே நேராக வந்து லைட்டாக கீழே வர மாதிரி இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு இதை விட கொஞ்சம் ஒரு மேலே போயிட்டு நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 4500 சம்திங் 567 அந்த 4582 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அப்படி பொறுமையாக கீழே இறங்கி வரலாம். சரியா? ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அது ப்ராபபிலிட்டி தான். பட் நம்ம எப்படி கவனிக்கிறதுன்னு அடுத்த இதில் சொல்கிறேன், அந்த அடுத்த டே சார்ட்டில் வந்து சொல்கிறேன். சரியா? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. ஸோ வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத இப்போ மார்க்கெட்டை பொறுத்து பார்ப்போம். சரியா? இப்போ இதில் மார்க்கெட் என்ன நடக்குது, இங்கே இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு போயிடுச்சு. இந்த லெவலுக்கு போயிட்டு இங்கே செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா இது அங்கேயே ட்ராப் ஆகி கீழே வந்திருக்கணும். இப்பயும் வந்து செல்லர்ஸ் வந்து நல்லா புஷ் தான் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் வந்து மேலே ஏற விடலை. இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா மூமெண்டம் வந்து குறைஞ்சிட்டே போகுது. இங்கே வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்டர்னல் ஒரு பை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இங்கே போக போக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாகிட்டே வருது. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் படி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு மேலே ரொம்ப போகிறதுக்கான மூமெண்டம் இல்லை. சரியா? இங்கே வரைக்கும் இருக்க ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு, ஆல்ரெடி எடுத்துருச்சு. இந்த இடத்துல செல்லர்ஸோட ரியாக்ஷன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் பை ரொம்ப போனாலும் இது இங்கேருந்து பை போனாலுமே மேபி நான் சொன்ன மாதிரி மேபி ஒரு 4500 4570 80 இல்லை 4600க்குள்ளே போயிட்டு டச் ஆகிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக வரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. சரியா? ரெண்டாவது நம்ம யூஎஸோட பிஹேவியர் பார்த்த மாதிரி அது வந்து ரெக்கவரி இது ரெசிஷன் முடிஞ்சு ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ யூஎஸ் டாலரில் இனிமேல் இன்வெஸ்ட் அதிகமாக உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் ப்ராஃபிட்ஸ்லாம் எடுத்து திரும்ப வந்து யூஎஸ் டாலரில் நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இதுக்கு மேலே இதில் ஒரு பிஹேவியரல் அனாலிசிஸ் படி பெரிய மூமெண்டம் எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை. சரியா? அன்லெஸ் மேபி திரும்ப வந்து யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தது, அது வந்து ரொம்ப கீழே போகுது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப வந்து கோல்டு வந்து ஒரு ஹைப் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் படி சஜஷன் படி இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக வந்து ரொம்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. சரியா? நம்ம வந்து இந்த இடத்துட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி செல் என்ட்ரி நல்ல என்ட்ரி கிடச்சிச்சின்னா அது கூட கோத்ரூ பண்ணுறது ரொம்ப நல்லது. சரியா? வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நாளைக்கு வந்து மண்டே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டு நம்ம டேயில் வந்து இப்போ வந்து நம்ம வந்துட்டோம், ஒரு ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் வந்துட்டோம். இது வந்து எப்போ வந்தாலும் செல் ஆக போகுது நம்ம தெரிஞ்சிருச்சு. பட் வந்து கரண்ட்லி வந்து என்ன நடக்க போகுது, அடுத்தது வந்து என்ன நடக்க போகுது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு இந்த கேண்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மண்டே வந்து புது கேண்டில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா இந்த லாஸ்ட்டு கேண்டிலோட ஹையவும் லோ மார்க் பண்ணிக்கலாம். ஹையும் லோ மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் ஃபஸ்ட்டு உடைக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த கேண்டிலோட லாஸ்ட்டு டே கேண்டிலோட ஹையை உடைக்குதா இல்லை ஹையை உடைச்சிட்டு மேலே போதா இல்லை லோ உடைச்சிட்டு கீழே வருதா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? சம்டைம் வந்து என்ன பண்ணும், இது வரைக்கும் கீழே வந்துட்டு கீழே போகிற மாதிரி போயிட்டு அதை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா விக் வச்சுட்டு கரெக்டாக இந்த லெவல்லே ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். சரியா? லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்க கேண்டிலோட லோவையும் ஹையும் மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வந்து முதல்ல உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்றத பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் வந்து அது ஃபார்ம் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து திரும்ப இங்கேயே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து கீழே லோவில் வருது வந்துட்டு திரும்ப வந்து கேண்டில் இங்கேயே வச்சுட்டு இங்கே விக்கி வச்சுட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹை வரைக்கும் ஒரு பை ட்ரை பண்ணி பாருங்கள். டேயில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா டேயில் வந்து டேரெக்டாக இப்படியே போகும்னு சொல்ல முடியாது. இதை வந்து போயிட்டு ஒரு 30 மினிட்ஸில் இல்லை 4 ஹவரில் இது மாதிரி ஒரு கேண்டில் கிடச்சிது அப்படின்னா லாஸ்ட் கேண்டில் வச்சு பக்கத்தில் அதை வச்சு அதோட ஹை லோ மார்க் பண்ணி அதுலேருந்து ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா அந்த கேண்டில் மோஸ்ட்லி இன்ஸ்டியூஷன் கேண்டிலாக இருந்தது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபார்மான சிக்னல் கிடைக்கும். ஒரு ஸ்கால்பிங் மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கலாம் நீங்கள். சரியா? நான் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருந்த ஸ்கால்பிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி அது வந்து பாஸ்ட் கேண்டில் வந்து ஒரு நல்ல பிஹேவியர் கேண்டிலாக இருந்ததுன்னா இன்ஸ்டியூஷன் கேண்டிலாக இருந்தது, ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் வந்து அந்த ஒரு கேண்டில் வச்சுமே மட்டுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கால்பிங் ட்ரேட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நம்மளோட ட்ரெண்ட் அனாலிசிஸும் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டையுமே கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கலாம். சரியா?
ஸோ நமக்கு இப்போதைக்கு டே சார்ட் படி அப்படி என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட நல்ல வந்து ஒரு செல்லர்ஸ் வந்து கீழே புஷ் பண்ணுறது நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு பையர்ஸ் வந்து நிறைய வாட்டி மேலே ட்ரை பண்ணுறாங்க. பட் செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்து கீழே தான் இது பண்ணுறாங்க. அதே போல் லாஸ்ட் 2 டேஸாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சைடுமே வந்து இன்னும் வந்து டைரெக்ஷனே முடிவு பண்ண முடியாமல் இருக்குது. பையர்ஸும் புஷ் பண்ணுறாங்க மேலே, செல்லர்ஸும் வந்து அந்த அளவுக்கு கீழே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இன்னும் வந்து பையர்ஸுக்கான ஒரு ப்ரெஷர் வந்து பத்தலை. இதை உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான ப்ரெஷர் பத்தலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து 4 ஹவரில் என்ன நடக்குது அப்படின்னா 4 ஹவரில் பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட இந்த லெவலை தாண்டி மேலே போகல சரியா. இது வந்து ஒரே ஒரு ஹை பிடிச்சிட்டு அன்றைக்கி வந்து ஏதோ நியூஸ் ஸ்டேட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு ஒரு விக் வச்சுட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்னும் வந்து செல்லு தான் நடக்குது. ரெண்டாவது இந்த ஹையை தாண்டி இன்னும் மேலே போகல. இதுக்கு ஈக்குவலாகவே வந்து திரும்ப வந்து இங்கே மேலே போயிட்டு விக் வச்சுருந்தாலும் அது வந்து நியூஸ் ட்ரேடு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை உடச்சிட்டு மேலே போகல. ஸோ இதுவும் வந்து 4 ஹவரும் வந்து நமக்கு செல்லுக்கான ஒரு சிம்டம் தான் கொடுக்குது, சிக்னல் தான் கொடுக்குது சரியா. ஸோ 4 ஹவர் லாஸ்ட்டு 4 ஹவரும் நமக்கு வந்து இன்னொரு செல்லுக்கான இது தான் கொடுத்துருக்கு. ஸோ மண்டே என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த பக்கம் வந்து கீழே உடச்சிட்டு கீழே வருதா இல்லை மேலே போதான்னு பார்க்கலாம். இதில் செல்லு வந்தது அப்படின்னா செல் என்ட்ரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செல் என்ட்ரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் பை போச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 30 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலி இங்கேயே கீழே வர வேண்டியது. கீழே வந்துட்டு இங்கே இது ஏன் மேலே போச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஆர்டர் பிளாக். இது வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில், நல்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ மேபி இதோட ஆர்டர் பிளாக்ஸ் எடுக்கிறதுக்காக தான் திரும்ப வந்து இங்கேருந்து ஒரு ரிட்டர்ன் அந்த மூமெண்ட் போயிருக்கு. ஸோ திரும்ப வந்து செல்லை நோக்கி வந்துட்டுருக்கு சரியா. திரும்ப இங்கே பை திரும்புகிற மாதிரி காட்டுது. என்ன இருந்தாலும் இது எனக்கு ஓவராலாக ஒரு செல் ரெண்டுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் படி தெரியுது. ஸோ செல் என்ட்ரிக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ஒரு சேஃபான என்ட்ரியாக ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. நல்லா வெயிட் பண்ணி ஒரு நான் சொல்கிற மாதிரி அந்த டைமிங் வந்து என்ன சொல்கிறது, மதியம் லண்டன் செஷன்லாம் வந்து முடிச்சுட்டு அந்த ஃபேக் பிரேக் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் கொடுக்குதுன்றதை பார்த்து பொறுமையாக ட்ரேட் எடுங்க. ஏன்னா மண்டே வந்து மார்னிங்கில் மூவ் ஆகிற மூமெண்டம் வந்து மேபி சாட்டர்டே சண்டே ஏதாவது பெரிய தலைவரோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதோட மூமெண்ட் வந்து நமக்கு காலையில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த டைமில் வந்து எந்த பக்கம் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போதாட்டது நம்ம கவனிக்க முடியாது. ஸோ மண்டே மார்னிங் எப்போதுமே எந்திரிச்ச உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. மண்டே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு லண்டன் செக்ஷனுக்கு ஆஃப்டர் அந்த ஃபேக் பிரேக் அவுட்லாம் முடிச்சுட்டு லண்டன் செக்ஷன் ஆரம்பித்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர், கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த டைமில் ட்ரேட் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப். ஓகேவா. மார்க்கெட் வந்து என்றைக்குமே அங்கே தான் இருக்கும். நம்ம வந்து கேபிட்டலில் இழந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது நம்மளாட்டி அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம கேபிட்டலை எந்த காரணம் கொண்டு லூஸ் பண்ணிடாமல் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக ப்ளே பண்ணுறது மட்டும்தான் இங்கே லாங் டைம் சர்வை பண்ணுறதுக்கான ஒரே ஒரு சீக்ரெட்டு. ஸோ அதை மட்டும் என்றைக்கும் அந்த பிஹேவியரை வந்து என்றைக்கும் மாற்றிடாதீங்க. இங்கே வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ளஸ் டிசிப்ளினாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தான் நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் நமக்கு அந்த பக்கம் போது ஸ்ட்ரக்சர் படி நமக்கு சிக்னல் கொடுத்தாலும் 100% அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இது செல்லுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது டேரெக்டாக செல்லு வரணும்னு அவசியம் கிடையாது. மேலே போயிட்டு திரும்ப ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு விக் வச்சுட்டு அங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பொறுமையாக கீழே வரலாம். ஏன் அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்வியஸாக தெரியும். இது வந்து இங்கேருந்து செல் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே வந்து இங்கே செல் பண்ணுவாங்க அப்படின்றது இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே பரவாயில்ல வந்து எல்லாம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கே வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது, நமக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு செல் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு சிம்டம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இன்னும் நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து இன்னும் அக்கமுலேஷன் முடிச்சிட்டாங்களா நமக்கு தெரியாது. ப்ளஸ் வந்து இன்னும் லிக்விடிட்டி ஸ்வீப் இன்னும் பண்ணலை. அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரூ டைரெக்ஷனில் போகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது அதுதான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வே. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எடுப்போம் ட்ரேட் சரியா. அடுத்து பிட்காயினில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
பிட்காயினில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட ஒரு ரீட்ரேஸ் ஜோனில் இருக்குது. அந்த ரீட்ரேஸ் ஜோன்லேயும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் உருவாயிட்டு திரும்ப இங்கே வரும்போது சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு சூப்பராக வந்து இங்கேருந்து ஒரு திரும்ப வந்து ஒரு 140 வரைக்கும் அடுத்து நியூ ஆல் டைம் ஹை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோட ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த மூமெண்ட்டை வந்து கோத்ரூ பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த இது தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னும் வந்து அந்த செல்லுக்கான இது முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து பை எடுத்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரி, வீக்லி ட்ரெண்டில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீக்லி படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், திரும்ப வந்து வீக்லியில் வந்து இது ஒரு செல்லுக்கான சிக்னல் மாதிரி தான் கொடுத்துருக்கு. திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு செல்லு தான் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து வீக்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து நல்லா இங்கே டச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே விக்கி வச்சுட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி பை ஆகிற மாதிரி காட்டுச்சு. அப்புறம் வந்து திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி ஃபார்ம் பண்ணி இப்போ ஈவினிங் ஸ்டார் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. திரும்ப வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது. இப்போ என்னென்னா பையாக போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இங்கே லிக்விடிட்டி இது பண்ணிச்சு, லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதா கீழே வந்துச்சு. திரும்ப வந்து ஸ்டில் வந்து ஒரு இன்டெசிஷனாக இருக்குது. சரியா, இன்னுமே மார்க்கெட் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து இது காட்டுது. சரி, அடுத்து வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இது அழகான ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருந்தது. சரியா, டே படி பார்த்தோம் அப்படின்னா வந்து டச் ஆகிட்டு திரும்ப வந்து இது வந்து இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பை ட்ரெண்டுக்கான இப்போ தான் ஒரு சின்ன இது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ வந்து இந்த ட்ரெண்டு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா இங்கே முடிச்சுட்டு திரும்ப மேபி இதை பிரேக் பண்ணி ஒரு வாட்டி பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இன்னொரு இது ஃபார்ம் ஆகி இன்னொரு சைக்கிள் ஃபார்ம் ஆகி மேபி இந்த சைக்கிள் வந்து இந்த லோவோட இல்லை இது கொஞ்சம் அடுத்த இந்த லெவலில் உடைக்காமல் இது அப்படியே மேலே போச்சு அப்படின்னா மேபி இது வந்து மேலே கண்டினியூ ஆகிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெவலில் இன்னும் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜோன் வந்து உருவாயிருக்கு. சரியா, இங்கே வந்து இது வந்து இன்ஸ்டியூஷன் கண்டில் ஒரே கண்டில் வந்து உருவாயிருக்கு, அன்றைக்கி போயிருக்கு. ஸோ வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ மேபி ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸை எடுத்துகிட்டு இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக திரும்ப பை பண்ணுறது கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்க இந்த கேண்டில்லேருந்து இந்த கேண்டலோட ஹையை லோவை மார்க் பண்ணிப்போம். சரியா, இப்போ நம்ம இந்த ஹையை லோவை மார்க் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் தாண்டலை. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷுக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் பியரிஷ் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ சப்போஸ் வந்து இது வந்து இன்னுமே வந்து இந்த பாடியோட கீழே இன்னும் வரல. சரியா, நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த இடத்துக்கு போனாலும் திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல்லு ட்ரை பண்ணுங்கள். அதோட ரேஞ்ச் வந்து மேபி இது வரைக்கும் போகலாம். சரியா, ஓகேவா, இந்த டேவோட லோவையும் ஹை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து நான் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து இந்த விஷயத்தை மட்டும் 100% பண்ணிங்க அப்படின்னா எப்போதுமே இது மட்டும் அதாவது 50% தான் வந்து ஒர்க் ஆகும். சரியா, இந்த இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டிலாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த லோவையும் இந்த ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும். இதே வந்து நியூயார்க் டைம்லேயோ இல்லை வந்து ஒரு ட்ரெண்டு வந்து புல்லிஷ் ட்ரெண்டாவோ இல்லை வந்து பேரிஷ் ட்ரெண்டாவோ போயிட்டு இருக்க டைமில் இந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது ஒரே கேண்டில் இதை உடச்சிட்டு கீழே போயிடும். மோஸ்ட் ஆஃப் த வந்து டைம் வந்து ட்ரெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். இது வந்து ஒரு நார்மல் டைமில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். சரியா, ஸோ இப்போ வந்து பிட்காயின் ட்ரெண்ட் படி வந்து நமக்கு புல்லிஷாக போகும்னு பார்த்துட்ருக்கோம். பட் வந்து கரண்ட்டாக வந்து நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா ஒரு பேரிஷான சிக்னல் காட்டுது. ஸோ இந்த பேரிஷ் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா மேபி வந்து இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 86,500 வரைக்கும் கீழே வரலாம். வந்ததுன்னா 88,200 264 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 86,500 வரைக்கும் மேபி வந்துட்டு இது வந்து திரும்ப வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரியா, ஸோ இது மண்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைக்காமல் இங்கே இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து செல்லுக்கான சிக்னல் கட்டிச்சு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ஆனால் இது வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது. ஸோ வந்து இது பையாக தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றது என்னோடய கெஸ்ஸிங். ஸோ வந்து இதை ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி இங்கே வந்து என்ன நடக்குது, இங்கே வந்துட்டு இதோடையே திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போதா இல்லை இதை உடச்சிட்டு திரும்ப பிரேக் பண்ணி கீழே போதான்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுங்க.
சப்போஸ் இதை உடச்சிட்டு மேலே போகல, இங்கே வந்துட்டு நல்லா திரும்ப ஒரு பைக்கான சிக்னல் காட்டுதுன்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து நல்லா பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செல் எடுக்கிறத விட இங்கேருந்து பை ட்ரை பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி ஆல்ரெடி ஒரு பைக்கான இதுவும் உருவாயிடுச்சு, லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிடுச்சு, திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சரும் உருவாயிடுச்சு. இப்போ வந்து திரும்ப மேலே போக வேண்டியது தான். இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்படி இது வந்து மேலே தான் போகணும். ஸோ வந்து அந்த கேண்டிலோட லோ ஹை, அதாவது பாட்டம் டாப்பில் வந்து அந்த இடத்துக்கிட்ட என்ன அந்த கீழ் லெவலில் வந்து கேண்டில்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துட்டு, அந்த கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டு, அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம பையோ செல்லோ ட்ரை பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம வந்து நாளைக்கு இந்த ஜோன் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜோனுக்குள்ளே முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுப்போம். சரியா? அடுத்து வந்து 4 ஹவரில் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்கே செல்லை உடச்சிட்டு மேலே போகல. இந்த இடத்துக்கு போனோன்னே இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இங்கேருந்து திரும்ப பை கேண்டிலும் வந்து ஃபுல்லாக போயிருக்கு. பட் வந்து இது வந்து ஃபுல்லாகவே இன்னும் செல் கேண்டிலோட என்கல்ஃபிங், அதாவது பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கான கேண்டிலை இன்னும் உடச்சிட்டு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாடி வச்சு இன்னும் மேலே போகல. இந்த ஹை லெவல்லே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. இதை உடச்சிட்டு மேலே போக முடியல. ஸோ வந்து இது என்ன காட்டுது அப்படின்னா, இது மேலே போகிறதுக்கான லிக்விடிட்டி வந்து இன்னும் பத்தலை அப்படின்றத காட்டுது. ஸோ வந்து திரும்ப இங்கே கீழே வந்து 4 ஹவர் படி இங்கே இருக்க லிக்விடிட்டியோ அல்லது இந்த இதில் பாதியில் வந்து இருக்க லிக்விடிட்டியோ இங்கே வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே பொறுமையாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு திரும்ப இங்கே பை பண்ணுறவங்களோட லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு திரும்பவும் இது கீழே வந்துட்டு கூட திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே வரணும், ஆர்டர் பிளாக் எடுக்கணும். திரும்ப வந்து அதோட சிக்னல் எப்படி இந்த இடத்துக்கிட்ட இதை எடுத்துகிட்டு திரும்ப போகும்போது என்ன சிக்னல் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. சரியா? இந்த மாதிரி ட்ரேட்டில் வந்து எடுக்கும்போது எப்போதுமே வந்து நம்ம லோவர் பாயிண்டில் கேஷ் பண்ணுறத விட பை ஸ்டாப் ஆர்டர் போட்டு எடுக்கிறது இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். சரியா? ஏன்னா உங்களுக்கு இப்போ இது கீழே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், கீழே போயிடுச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு ரிட்டன் வரணும். ஒன்று இங்கே எடுத்துகிட்டு ரிட்டன் வரணும், இல்லை இந்த இடத்துல ரிட்டன் வரணும். நமக்கு ரிட்டன் வரது வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது மேலே வர மாதிரி வந்துட்டு இது என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்துகிட்டு மேலே வர மாதிரி கொண்டு வந்துட்டு திரும்ப லிக்விடிட்டி இங்கே ஏற்கனவே இருக்கிற லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே எல்லாமே முடிஞ்ச பிறகு திரும்ப கேண்டில் இதை தாண்டி மேலே வந்துருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு தெரியும் கன்ஃபார்ம் இதை வரைக்கும் வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு பை ஸ்டாப் ஆர்டர் அந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுக்கிறது இன்னும் கூட ஒரு சேஃபாக இருக்கும். இங்கே பை ஸ்டாப் ஆர்டர் போட்டு இந்த இடத்துக்கிட்ட எங்கே வந்து ஒரு பாட்டம் வந்து உருவாகுதோ, ஒரு லோ வந்து காட்டுதோ, ஹையர் லோ காட்டுதோ, அந்த இடத்த ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இங்கே நல்ல ஒரு கன்ஃபார்ம் என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா, ஆல்ரெடி லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சதுன்னா என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பை ஸ்டாப்போட என்ட்ரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இங்கே இருக்கிற கன்ஃபர்மேஷன் வந்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். சரியா? அதே போல் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்காமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும்தான். இங்கே எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி மட்டும்தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 30 மினிட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ஆர்டர் பிளாக் வந்து கிட்டத்தட்ட டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. பட் இன்னுமே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு 30 மினிட்ஸ்லேயும் இது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் ஜோனாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நாளைக்கு மேலே போகிற மாதிரி போகிறது, நாளைக்கு காலையிலே வந்து கீழே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட புலிஷ் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு இப்போ வந்து டேரெக்ஷன் வந்து தெரிஞ்சிருச்சு, பை தான் போகுது தெரிஞ்சிருச்சு. பட் வந்து இது மேபி இங்கே வந்து எடுத்துகிட்டு மேலே போகுது. இப்போ எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், இது வந்து கன்ஃபார்ம் மேலே போதா இல்லை கீழே போதான்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நம்ம இந்த கேண்டில் ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும். எப்போ அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் உருவாகுது. சரியா? இது மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு. இது இங்கேருந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமானு உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த டைமில் இந்த கேண்டிலோட லாஸ்ட்டாக இப்போ இந்த கேண்டில் உருவாக்கி முடிச்சிருச்சு, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த லாஸ்ட்டாக கேண்டிலோட ஹையும் லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கேண்டிலோட லோவை உடைக்குதா இல்லை ஹையை உடைக்குதான்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த லோவை தாண்டி கீழே வரல அப்படின்னா இங்கே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு பை பண்ணி இந்த கேண்டிலோட ஹை எங்கே இருக்கோ அது வரைக்கும் டார்கெட் போட்டு ஒரு ஸ்கால்பிங் மாதிரி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து ட்ரெண்டு வந்து கன்ஃபார்மாக தெரியும், ட்ரெண்டு படி அது மேலே தான் போக போகுது அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ண வேணாம். இந்த இதை எதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு மேலே கீழே போனால் நான் வந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு ஸ்டாப் லாஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ப்ராஃபிட் போகிறத விட்டுருங்க, எது வரைக்கும் போதோ போகட்டும். அப்படி உங்களுக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கன்ஃபார்மாக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா. ஸோ எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தனியாக வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை நிறைய கன்ஃப்ளூயன்ஸ் கூட கம்பைன் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வின் ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும். சரியா? அது வந்து அதே போல் இப்போ ஒரு இண்டிகேட்டர் இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு மூவிங் ஆவரேஜோ எந்த ஒரு விஷயம் இருக்குதுனாலும் எல்லா விஷயமும் எல்லா விதமான மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகாது. ஒரு புல்லிஷ் மார்க்கெட்லேயும் பேரிஷ் மார்க்கெட்லேயும் புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிற விஷயம் வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிற விஷயம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான மூமெண்டம் இருக்க ஒரு மார்க்கெட்டில் வந்து அந்த விஷயங்கள் வந்து மூவ் ஆகும். அந்த விஷயங்கள் வந்து அப்படியே 100% இதுவாகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இங்கே வந்து அந்த இண்டிகேட்டரோ அந்த வந்து ஒரு இதோ வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது அது மேட்டர் கிடையாது. அது எந்த சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது அப்படின்றது முக்கியம். இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, நீங்கள் சைக்கிள் எக்ஸ்பர்ட்டு தான். பட் வந்து காற்று அடிக்கிற எதிர் திசையில் வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், என்ன தான் சைக்கிள் வந்து உங்கள்கிட்ட நல்ல சைக்கிள் இருந்தாலும், அந்த சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டாக இருக்கும்போது உங்களோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸும் வந்து அதிகமாகும். அதே வந்து உங்கள்கிட்ட சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு காஸ்ட்லியான சைக்கிள் இல்லை, ஒரு நார்மல் சைக்கிள் தான் இருக்குது. ஆனால் காற்று அடிக்கிற பக்கமே நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போகிற சைடு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காமையே அழகாக வந்து அந்த சைக்கிள் வந்து நீங்கள் ஒரு மிதி மிதிச்சிங்கன்னா 2 மிதி அதை உங்களை கொண்டுட்டு போகும், நல்ல ஸ்பீடாகவும் போவீங்க. இது மாதிரி எப்போதுமே அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து ஒரே மாதிரியான பிஹேவியர்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. அது வந்து சீசன் மாதிரி மாறிட்டே இருக்குது. ஸோ எந்த சீசனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதையும் பொறுத்து நம்ம எப்போதுமே அதையும் பொறுத்து நம்ம ட்ரேடை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு என்ன ட்ரேடை மாற்றிட்டே இருக்கிறதுனா மாறி மாறி ட்ரேட் பண்ணுறது கிடையாது. எந்த நேரத்தில் டிஃபென்சிவாக இருக்கணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எந்த நேரத்தில் ட்ரேடு கூட போகணும், எந்த நேரத்தில் பொறுமையாக வெறும் அப்சர்வ் பண்ணி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற பிஹேவியரே வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எந்த நேரத்தில் பேசணும்னு தெரியறதை விட எந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு தெரியறது நீ என்ன தான் ஒரு அறிவாளியாக பேசுகிறத விட ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லா ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருச்சு அப்படின்றனால எல்லா இடத்துலையும் அதை போய்ட்டு அதே மாதிரி பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரியா? அது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விஷயமும் உங்களுக்கு 1000 விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை கற்றுக்கிற மனநிலையோடு இருந்தீங்க அப்படின்னாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது சொல்லிக் கொடுக்குற பாடத்தை வச்சே வந்து நீங்கள் 1000 பாடத்தை கற்றுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். நம்ம இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இது புல்லிஷில் தான் போக போகுது. ஆனால் எப்போ புல்லிஷில் போக போகுது, இங்கே இருக்க ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு இப்படி புல்லிஷில் போக போதா, இல்லை இன்னும் ஒரு லிக்விடிட்டி பண்ணிவிட்டு திரும்ப மேலே போக போதா நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், மண்டே வந்து வெயிட் பண்ணுவோம். இதை மேலே உடச்சிட்டு மேலே போதான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா, இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்தது அப்படின்னா இங்கே ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணி இதை வந்து ஒரு ஸ்கால்பிங் மாதிரி இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இதை உடச்சிட்டு காலையில் கீழே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கீழே வந்துருச்சு, இங்கே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு புல்லிஷ் என்ட்ரி காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து பாருங்கள். ஒரு விக் வச்சோ இல்லை என்கல்ஃபிங்கோ இல்லை வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரோ இல்லை வந்து ஒரு சின்ன பாடி வச்சு நல்ல பெரிய விக் வச்சு இது மாதிரி ஏதாவது கேண்டிலாக கிடச்சிது அப்படின்னா இங்கே வந்து பை ட்ரை பண்ணி கீழே வந்து ஒரு எஸ்எல்லை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பை எடுத்து பாருங்கள். மேலே போச்சுன்னா அடுத்த 1 ஹவரோட ஹையில் வந்து உங்கள் டார்கெட்டை செட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட வெளியாகிற மாதிரி பாருங்கள். ஒரு 85 கிட்ட கிடச்சிச்சின்னா ஒரு 89 இல்லை 88 அப்படின்றத உங்களோட டார்கெட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட்டை செட் பண்ணி ட்ரேட் பண்ண பாருங்கள். சரியா? சரி, ஓகே கேஸ். இப்போதைக்கு ஒரு 2 சார்ட் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். மீதி 4 சார்ட்டு நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே கேஸ், எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.